கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎல் ஆக்ஷனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். மெகா ஆக்ஷன் பற்றி டீட்டெயில் சொல்லுங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ சின்ன சின்ன அப்டேட்டாக தான் வந்துட்டு இருக்கு, பெரிய அப்டேட் எதுவும் இல்லை. இந்த T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சு ஒரு மாதம் இருந்தால் தான் ஸோ என்ன மாதிரியான அப்டேட், ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ எப்படி இருக்க போகுது, ஆர்டிஎம் எவ்வளோ கொடுக்க போகிறாங்கிற கம்ப்ளீட் அப்டேட் வரும். ஸோ இப்போதைக்கு 3 பேரை ரீடைன் பண்ணலாம், ஒரு ஆர்டிஎம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கம்மன 4 பேரையே ரீடைன் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு அந்த ஒரு ஆர்டிஎம்ங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே பிசிசிஐ கொஞ்ச நாளில் மாற்றி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். ஸோ இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலோட கமெண்ட்ல கேட்டவங்க, அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸும் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, ஃபேப் டு பிளஸி மறுபடியும் சிஎஸ்கேக்கு போக போறாரு அப்படிங்கிற விஷயம். ஸோ அதற்கான காரணம் என்ன, ரீடைன் லிஸ்ட்ல ஆர்சிபியோட ரீடைன் லிஸ்ட்ல ஃபேப் டு பிளஸி இருப்பாரா மாட்டாரா, உண்மையான கதை என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரீடைன் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 பேரை ரீடைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் 4 பேர் தான் கொடுப்பாங்க, சில பேர் 8 பேர் 6 பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு மெகா ஆக்ஷன். 2022 எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா நடந்து அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் கூட நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு மெகா ஆக்ஷன், சுவாரஸ்யம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு டீமுக்கு 4 பேர் தான் ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். 99% அப்படித்தான் இருக்க போகுது. ஸோ அப்படி ஒவ்வொரு டீம்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா டீமுமே 2-3 உடைய போகுது, அதுல மாற்றமே கிடையாது. அதுலயும் ஜாம்பவான் டீமான சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், இப்ப ஆடக்கூடிய கேகேஆர் முதல் கொண்டு பலமான ஸ்குவாட் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க டீமே 2-3 உடையறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்குவாட்ல மேக்ஸிமம் 4 பேர் தான் இருப்பாங்க, மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே கலட்டி விட்டுட்டு திரும்பி எடுக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. ஏன்னா இந்த டீம்ல ஒருத்தவங்க மேல இன்னொருத்தவங்க கண் வச்சிருப்பாங்க, இதே மாதிரி மாறிட்டே இருக்கும். இன்க்ளூட் ஆர்சிபிக்கும் அதே நிலைமை தான். சரி ஓகே, ஆர்சிபி ரீடைன் பண்ற மாதிரி இருந்தா யாரை ரீடைன் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதுல யாருமே ஃபேப் டு பிளஸியோட பேரை சொல்லவே இல்லை, ஒரு சில பேர் மட்டும்தான் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா அதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு, அதையும் நான் தெளிவா ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை வச்சு ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னா, கோர் டீம் ஒரு 4 பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த மெகா ஆக்ஷன் எப்போ வரும் தெரியுமா, இன்னொரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு தான் வரும், 2 வருஷத்துக்குள்ள வராது. ஸோ அப்போ இப்போ ரீடைன் பண்ற இந்த 4 பேர் குறைஞ்சபட்சம் ஒரு 4 வருஷத்துக்காவது விளையாடுவாங்க. ஸோ அதையே கால்குலேட் பண்ணி அவங்க வந்துட்டு ரீடைன் பண்ணணும். அட் த சேம் டைம் ஃபியூச்சரை நினைச்சு அவங்க ரீடைன் பண்ணணும். இன்டர்நேஷனல் விளையாடக்கூடிய பிளேயராகவும் இருக்கணும், நல்ல பொட்டன்சியலும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பல கோணத்தில் யோசிச்சு தான் ரீடைன் பண்ணும். ஆனால் ஆர்சிபியோட ரீடைன் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். கேமரூன் கிரீன் கண்டிப்பாக ரீடைன் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அவருடைய பட்ஜெட் டூ ஹை. விராட் கோலியை விட அதிகமாக சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிறதுனால விட்டு மறுபடியும் ஆக்ஷனில் எடுத்தா கூட ஒரு 10 கோடிக்குள்ள கேமரூன் கிரீன் எடுத்துடலாம், இல்லை ஆர்டிஎம் யூஸ் பண்ணி கூட எடுத்துடலாம். ஸோ அதனால ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கான சான்ஸும் அதிகம். ஸோ அட் த சேம் டைம் 17 கோடிக்கு அவர் எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வெறும் 80 கோடி தான் இருக்கும். அவருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20% போன மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால கிரீனை கழட்டி விட்டுருவாங்க. இப்ப இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஆடணும். ஆர்சிபியோட நெக்ஸ்ட் 10 இயர் பிளான்ல அவங்க இருக்கணும். அதே மாதிரி நல்ல பேட்ஸ்மேனாவும் இருக்கணும், மிடில் ஆர்டர், ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கவர் ஆகிற மாதிரி இருக்கணும், பவுலிங் யூனிட்டே கவர் பண்ணும் அப்படின்னு யோசிங்கன்னா நம்பர் 1 விராட் கோலி, அதில் மாற்றமே கிடையாது. இன்டர்நேஷனல் இருந்து ஒரு ரிட்டையர்ட் ஆனா கூட அடுத்த ஒரு 4-7 வருஷத்துக்கு ஆர்சிபியில் ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ பிரான்சைசி கிரிக்கெட் அப்படிங்கிறது நிறைய ஆடுவார். ஸோ அதனால விராட் கோலி நம்பர் 1. அண்ட் ரஜத் பட்டிதர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இப்போ ஒரு ஓப்பனர் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடைச்சாச்சு. இப்போ ரஜத் பட்டிதர் அவருடைய ஃபிட்னஸ் அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் அவரும் 10 வருஷம் ஆடுவாருங்க. அவர் இன்னும் கரியர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது. இந்தியன் டீம்ல இன்னொரு வாய்ப்பு கிடைக்கணும். ஸோ கிடைச்ச ஒரு பர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் இன்டர்நேஷனல் கரியரும் நல்லா இருக்கும். அண்ட் ஆர்சிபிலையும் அவருடைய ஃபார்ம் சும்மா டெரிபிக்கா இருந்துட்டு இருக்கு. அவர் தான் பக்கா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ இதுக்கு மேல ரஜத் பட்டிதர் மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். சான்ஸ் அதிகம் சொல்றதை விட சான்ஸ் கம்மின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லிஸ்ட் எடுத்து பாருங்க, எல்லாருமே ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் மாதிரி ஏகப்பட்ட ஓபனர்ஸ் தான் இருக்கிறாங்க. மிடில் ஆர்டர்ல வந்து ஆடி கொடுக்குற ஆள் ரொம்ப 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 கம்மி. ஸோ அப்படி பார்க்கும்போது பட்டிதர் உண்மையாலுமே அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ விராட் கோலி அண்ட் ரஜத் பட்டிதர் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அண்ட் வில் ஜாக்ஸ் அவரை விடவே மாட்டாங்க, டெரிஃபிக்கான ஒரு ஹிட்டர் மிடில் ஆர்டர்ல. ஸோ மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு டவுட்ஃபுல்லா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத வேற மாதிரி இருந்துட்டு இருக்கு. கேமை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போவாரு, நினைச்சா பாதியில கூட முடிப்பாரு. ஸோ அவர்கிட்ட அந்த பொட்டன்சியல் இருக்கு. ஸோ எல்லா மேட்சுமே பர்ஃபார்ம் பண்ணாட்டியும் ஒரு 400 ரன் எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 விக்கெட் 7 விக்கெட் எடுத்து கொடுத்தாலே ஒரு சீசனுக்கு அது போதுமானது. ஸோ கண்டிப்பா வில் ஜாக்ஸையும் ரீடைன் பண்ணிடுவாங்க, ஒரு ஃபாரினரும் ஆச்சு. அண்ட் ஃபைனலா முகமது சிராஜ். இந்த 4 பேர் மட்டும்தான் லிஸ்ட்ல இருப்பாங்க. இது போக மேக்ஸ்வெல், ஃபேப் டு பிளஸி இவங்க எல்லாருமே கலட்டி விட்டுட்டு ஆக்ஷன்ல எடுக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். பட் ஆனா ஆக்ஷன்ல மிகப்பெரிய ஹெவி காம்படிஷனே இருக்கும். மற்ற டீம் எல்லாருமே போராடுவாங்க, இன்க்ளூட் அவங்களுடைய பழைய ஹோம் டீமான சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பா போராடுவாங்க. பிகாஸ் எல்லா ஃபார்மெட்லயுமே ஒரு சிஎஸ்கேக்காக தான் ஆடிட்டு இருக்காரு. ஜோபக் சூப்பர் கிங்ஸ் அது மட்டும் இல்லாம டெக்சாஸ் எல்லாத்துலயுமே சிஎஸ்கேக்காக தான் ஆடிட்டு இருக்கும் போது, ஸோ இங்க மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்காக ஆடிட்டு இருக்காரு.
ஸோ மறுபடியும் பழைய டீமுக்கு போறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ ஏன்னா 2022க்கு முன்னாடி சிஎஸ்கே இந்த மாதிரியான ஒரு தப்பு தான் பண்ணாங்க. அவங்களால வந்துட்டு டிராஃபி வந்துட்டு அடிக்க முடியாம போச்சுன்னு சொல்றதை விட ஃபேப் டு பிளஸியை இழந்துட்டாங்கன்னு சொன்னோம். அடுத்த சீசன் கான்வே வச்சு வெறித்தனமா கம்பேக் கொடுத்தாங்க. 2023 மறக்க முடியாத கம்பேக்னு சொன்னோம். ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஃபேப் டு பிளஸியை திரும்பி எடுக்கிறதுக்கு அவங்களும் பெரியப்படுவார்கள், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா சிஎஸ்கே கிட்ட கான்வே இருக்காங்க அப்படிங்கறதுனால மேபி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை தான் பார்ப்பாங்க. ஃபேப் டு பிளஸி கிடைச்சாலும் லக்கு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ இப்போ ஆர்சிபிக்கு இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னா 4 ரீடைன் போக 2 ஆர்டிஎம் இருந்தால் மட்டும்தான் ஃபேப் டு பிளஸியை அவங்க எடுக்க முடியும். ஸோ மற்றபடி ஃபேப் டு பிளஸி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்ஷன்ல இந்த மாதிரி பிரைஸ் பண்ணி பிட் பண்ணி ஒரு 10 கோடி அந்த மாதிரி ரேஞ்சில் போறாருங்கிற பட்சத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 டோர்னமெண்ட் இருக்குங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஆடணும், ஸோ சவுத் ஆப்பிரிக்கா T20 ஆடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவர் வந்துட்டு அரௌண்ட் த வேர்ல்டு எல்லா விதமான லீக்லையும் ஆடிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் இந்த சீசன் மொக்கையான பர்ஃபார்மன்ஸ் சொல்வேன். நான் ஆர்சிபிக்கு சொல்லல, மற்ற எல்லாத்துலயுமே மொக்கையான பர்ஃபார்மன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் ஆடவே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் சூடு பிடிச்சாரு. ஆர்சிபிலையும் மிடில் ஏகப்பட்ட மேட்ச் சொதப்பின மாதிரி இருந்தது. ஆனால் கடைசியாக கம்பேக் கொடுத்தாங்களா அந்த 6 மேட்ச், அதில் எல்லாத்துலயுமே ஃபேப் டு பிளஸியோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. ஸோ ஓவராலா ஃபேப் டு பிளஸி ஆர்சிபியில் இருப்பாரா இல்லையான்னு கேட்டா ரீடைன் லிஸ்ட்ல இருக்கிறக்கான சான்ஸ் இல்ல. மேபி 2 ஆர்டிஎம் இருந்தா ரீடைன் வந்துட்டு ஆக்ஷன்ல பண்றதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா அவர் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் எடுக்கணும், வேற வழி கிடையாது. ஸோ 50-50 தான் ஆர்சிபியில் இருக்கிறதுக்கான சான்ஸும் அதிகம். அதை தாண்டி மற்ற பிரான்சைஸ் ஆனா சிஎஸ்கே இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் ஆடுறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஸோ ஆர்சிபி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஆர்சிபி மேனேஜ்மெண்டா இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 4 பேரை யாரு ரீடைன் பண்ணுவீங்க? அண்ட் மேக்ஸ்வெல், ஃபேப் டு பிளஸி, கேமரூன் கிரீனை நீங்க ரீடைன் பண்ணுவீங்களா இல்ல ஆக்ஷன்ல விட்டுருவீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் மேக்ஸ்வெலுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தேன். அவர் வந்துட்டு பிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தாலும் மென்டல்ல வந்துட்டு அவ்வளோ ஃபிட்னஸ் கிடையாது. ஸோ ஒரு மாதிரி தான் இருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு எனக்கு வந்துட்டு மென்டல் டார்ச்சர் பயங்கரமா இருக்குங்கிற மாதிரி. 1 இயர் கேப்க்கு அப்புறம் வந்தாரு. இப்போ அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. அதை தாண்டி இன்டர்நேஷனல்லையும் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் தாங்க, அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆயிடுவார் போல. ஸோ கேமரூன் கிரீனை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் அதிகம், ஃபேப் டு பிளஸி பொறுத்த வரைக்கும் ஏஜ் அதிகம் அப்படின்னா கூட இப்போ வந்துட்டு இன்டர்நேஷனலும் ஆடுறது கிடையாது. இந்த மாதிரி அரௌண்ட் த வேர்ல்ட் பிரான்சைஸ் கிரிக்கெட் மட்டும் தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த டிசிஷன் மேக் பண்ணேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.